ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி விகித மற்றும் விகித சமம் பார்க்கலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். விகிதம்னா என்னென்னா ரெண்டுமே ஒரே யூனிட்டாக இருக்கணும். இப்போது ஏங்கிற வேல்யூ கிலோகிராமில் கொடுத்துருக்காங்கன்னா பிங்கிற வேல்யூ கிலோகிராமில் இருந்தால் தான் நம்மளால் விகிதம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 10 கிலோகிராமுக்கு 20 கிலோகிராமுக்கும் விகிதம் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 1:2 நம்ம எழுதிடலாம். இப்போ சுருக்கி கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு விகிதம். விகித சமம்னா என்னென்னா இந்த 4 டாட் வச்சுருக்காங்களா, இதான் விகித சமம். இதுக்கு மீனிங் என்னென்னா சமம்னு அர்த்தம். அந்த 5:2 10:4க்கு சமமாக இருக்கும். இல்லை, இந்த ஃபார்முலா நம்ம படித்து வச்சுக்கணும், ஒரு சில ஃபார்முலாஸ். இப்போ A:B விகித சமம் C:Dன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதில் ஏதாவது இந்த 4 வேல்யூஸில் ஒரு வேல்யூஸ் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இந்த கடைசி 2 வேல்யூயும் பெருக்குனா கிடைக்கிற வேல்யூ எதுக்கு சமமாக இருக்குன்னா இந்த நடுஸ்குள்ள 2 வேல்யூக்கு பெருக்குனா கிடைக்கிற வேல்யூக்கு சமமாக இருக்கும். அப்போ A/D = B/C. இப்போ இதில் 4th ப்ரொபோர்ஷனல், 3rd ப்ரொபோர்ஷனல், மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல்யூஸ் கேட்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா A:B = C:Dன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 4th ப்ரொபோர்ஷனல் கேட்டாங்கன்னா இதிலே 3 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு இந்த D மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சோம்னா D கண்டுபிடிச்சிடலாம். அதான் 4th ப்ரொபோர்ஷனல். 3rd ப்ரொபோர்ஷனல்னால் மொத்தமே 3 வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. A:B = B:C அப்படிங்கிற மெத்தடில் நம்ம வச்சுக்கிட்டு இதில் இந்த சியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலாவில் தான் போடணும். இந்த மெத்தடில் வச்சுக்கிடணும். அடுத்து மீன் ப்ரொபோர்ஷனல்னால் √A/B அது கண்டுபிடிச்சா தான் நமக்கு மீன் ப்ரொபோர்ஷனல் கிடைக்கும். கம்பேரிஷன் ரேஷியோனா என்னென்னா A:B > C:D கொடுத்துருக்காங்கன்னா ABBயோட வேல்யூ எப்போவுமே > தான் இருக்கும் C/Dயை விட. காம்பவுண்டட் ரேஷியோனா A:B C:D E:/F 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ACE இதை முனை பெருக்குதான் ரேஷியோ போட்டு CBDF இப்படி இருக்கும். இந்த மெத்தடில் இருந்தால் தான் அது காம்பவுண்டட் ரேஷியோ. காம்பவுண்டட் ரேஷியோ கேட்டாங்கன்னா இதை கண்டுபிடிச்சா போதும். நம்ம டூப்ளிகேட் ரேஷியோனா A:B கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஸ்கொயர் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏக்கு A² கண்டுபிடிக்கணும், பிக்கு B² கண்டுபிடிக்கணும். இதுதான் டூப்ளிகேட் ரேஷியோ. சப் டூப்ளிகேட் ரேஷியோ கேட்டாங்கன்னா A:B கேட்டாங்கன்னா அது ரூட்டுக்குள்ளே போட்டு கண்டுபிடிக்கணும். √A:√B கண்டுபிடிச்சா சப் டூப்ளிகேட் ரேஷியோ கிடச்சிடும். ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா A:B கொடுத்துருப்பாங்க, நம்ம A3 B3 கண்டுபிடிச்சா போதும். சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா A:B கொடுத்துருக்காங்கன்னா A⁴1/3 B⁴1/3 கண்டுபிடிக்கணும். அதாவது க்யூப் அதாவது ரூட்டுக்குள்ளே 3 வேல்யூ இருந்தால் நம்ம ஒரு வேல்யூ சொல்லியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா ABB = C/D அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு சமமாக இருக்கும். A + B / A - B = C + D / C - Dக்கு சமமாக இருக்கும். இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். A:B = 5:9 and B:C = 4:7 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A:B:C கேட்டிருக்காங்க. இப்போது A:B:C எழுதிட்டோம். இங்கே 5:9, இங்கே 4:7. இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 5 4 ஃபஸ்ட்டு இப்படி பெருக்கிக்கணும். 9 4 அதுக்கப்புறம் பெருக்கணும். இந்த 9 7 பெருக்கணும். 5 4 20, 9 4 36, 9 7 63. இப்போ நமக்கு 3 வேல்யூஸ் கிடச்சிருக்கா. இதுதான் A:B:C. இந்த 4th ப்ரொபோர்ஷனலாக 4 9 12 கேட்டிருக்காங்க. அப்போ 4th ப்ரொபோர்ஷனலாக நமக்கு என்ன தெரியும்? A:B விகித சமம் C:D அந்த ஃபார்முலாவில் போடணும். அப்போ A/D = B/C. அப்போ 4 ஏயோட வேல்யூ 4, Bயோட வேல்யூ 9, Cயோட வேல்யூ 12, Dயோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ D = 9 × 12/4. அப்போ 1 4 4 3 4 12. அப்போ Dயோட வேல்யூ 9 × 3 27 கிடைக்கும். அப்போ 4th ப்ரொபோர்ஷனல்னா 27. ஃபைண்ட் தி 3rd ப்ரொபோர்ஷனல் to 1636 கேட்டிருக்காங்க. இப்போ 3rd ப்ரொபோர்ஷனல் நம்ம எப்படி எழுதிக்கணும்? A:B = B:C அந்த மெத்தடில் எழுதிக்கணும். ஏயோட வேல்யூ 16, பியோட வேல்யூ 36, சியோட வேல்யூ X. அப்போ ஏக்கு பதிலாக 16, பிக்கு பதிலாக 36, பிக்கு பதிலாக 36, சிக்கு பதிலாக X போட்டுக்கிறது. அப்போ X அப்போ 16/36 36/Xன்னு கிடைக்கும். இந்த Xை மட்டும் ஒரு கொண்டு வச்சுக்கலாம். அப்போ X அங்கே கொண்டு போய்க்கலாமா? அப்போ X இந்த 36 இந்த சைடு போகுமா? அப்போ பெருக்கல்ல போகும். இந்த 16 கீழே வந்தால் வகுத்தல் வந்துடும். அப்போ Xோட வேல்யூ 36 × 36 / 16. இப்போ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா Xோட வேல்யூ 81. The mean proportion between 0.08 and 0.18.
மீன் ப்ரொபோர்ஷனால் நமக்கு தெரியும் ரூட் ஏபி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் 0.08 × 0.18. அப்போ ரூட் போட்டோம்னா இந்த 2 இடம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ கீழே நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். இதில் 2 இடம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ இதுக்கு ஒரு 100 எடுத்துக்கலாம். அப்போ 8 விரிச்சு எழுதலாம். 2 × 2 × 2ன்னு எழுதலாம். 18 2 × 3 × 3ன்னு எழுதலாம். அப்போ ரூட்டுக்குள்ளே இருந்தால் 2 வேல்யூஸ்க்கு ஒரு வேல்யூ எடுக்கணும். அப்போ 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்துட்டோம். 2 100க்கு ஒரு 100 எடுத்துட்டோம். அப்போ 12/100 வரும். ஆன்சர் என்னன்னா 0.12. Divide ₹1162 among A, B, C in the ratio 35:28:20 கட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 வேல்யூ இதை வந்து பிரிக்கணும். அந்த 3 விதமாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 3 வேல்யூஸையும் கூட்டிக்கோங்க. நமக்கு 83 கிடைக்கும். அப்போ 1162 83 வகுத்தா 14. அப்போ ஒரு பங்கு தான் நமக்கு 14 கிடச்சிருக்கு. அப்போ ஏயோட பங்கு என்ன 35 × 14, அப்போ 490. பியோட பங்கு என்ன 28 × 14 392. சியோட பங்குனா 20 × 14 280. A/B = 5:7 கொடுத்துருக்காங்க. B/C 6:14, A/B/C கேட்டிருக்காங்க. அப்போ ABC எழுதிக்கோங்க. A/Bனா 5:7, B/Cனா 6:14. ஃபஸ்ட்டு 5 6 பெருக்கணும். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி வரணும். 5 6 30, 7 6 42, 70 4 77. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னென்னா A/B = 2:3, B/C = 4:5, C/D 6:7 கொடுத்துருக்காங்க. A/B/C/D தான் கேட்டிருக்காங்க. அப்போது A/B/C போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 2:3, அடுத்து 4:5. இப்படி பெருக்கணும். 2 4 பெருக்கணும், அடுத்து 3 4 பெருக்கணும், அடுத்து 3 5 பெருக்கணும். அப்போ 8:12:15 கிடைக்கும். அதான் ABC. திரும்ப C/D வேல்யூ இதில் அப்ளை பண்ணணும். 6:5 போட்டு அப்போ 8 6 பெருக்கணும், 12 6 பெருக்கணும், 15 6 பெருக்கணும், 15 × 7 அப்படி பெருக்கணும்னா A/B/C/D நமக்கு கிடச்சிரும். நம்ம வந்து பெருக்கி போடாமல் அதை வந்து அப்படியே பெருக்கல்லே வச்சுக்கிட்டால் நம்ம கேன்சல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 16:24:30:30 கிடைக்கும். இதுதான் A/B/C/D. A/B/C 2:3:4 கொடுத்துருக்காங்க. A/B/B/C/B/C C/A இப்படி கேட்டிருந்தாங்கன்னா அது ஒன்றும் இல்லை. ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு இருக்க இடத்துல 2, பி இருக்க இடத்துல 3. அப்போது பிக்கு 3, சிக்கு 4, சிக்கு 4, ஏக்கு 2 போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2/3 3/4 4/2 கிடச்சிருக்கா. அப்போ 3 4 2க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எத்தனை வரும் 12 வரும். 12னா இங்கே மேலே 4, இங்கே கீழே 4ஆல் பெருக்கிருக்கும், மேலே 4ஆல் பெருக்கும், இங்கே 3ஆல் பெருக்கினால இங்கே 3ஆல், இங்கே 6ஆலங்கிறனால இங்கே 6ஆல். இப்போ 8/12 9/12 24/12 வரும். 12 12 12 கேன்சல் ஆகிடும். அப்போ 8:9:24 தான் ஆன்சர். A/BCனா 1/2:3/8, B/Cனா 1/3:5/9, C/Dனா 5/6:3/4. தென் த ரேஷியோ ஆஃப் A/B/C/D என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ABBனா எப்படி எழுதிக்கலாம்னா 1/2/3/8ன்னு எழுதிக்கலாம். அப்போ வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் இருந்தால் அதை பெருக்கல் போட்டு தலைகீழே எழுதணும். அப்போ 1/2 பெருக்கல் 8/3. அப்போ ABBயோட வேல்யூ 4/3, ஒரு 2 2 4 2 8. அதுக்கப்புறம் BBCயோட வேல்யூ இது அப்படி தான் 1/3 வகுத்தல் 5/9. அப்போ 1/3 பெருக்கல் 9/5 அதை தலைகீழ் எழுதும். அப்போ BBCயோட வேல்யூ 3/5. CBDயோட வேல்யூ 5/6 பெருக்கல் இந்த 3/4 4/3ன்னு பெருக்கல்ல போட்டு எழுதுவோம். அப்போ 5/6 பெருக்கல் 4/3 2 4 2 6. அப்போ இதில் என்ன கிடைக்கும் நமக்கு 10/9 கிடைக்கும். இப்போ A/B/Cனா இங்கே 4/3 கிடச்சது அதை போட்டுக்கோங்க. B/Cனா இங்கே 3/5 கிடச்சது அதை போட்டுக்கோங்க. போட்டு A/B/Cயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 4 3 12 3 3 9 15. அது அப்படின்னாலும் போடலாம், போட்டு அடி கொடுக்கலாம். இல்லைனா இப்படி பெருக்கல்ல வச்சுக்கிட்டு 3 3 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3 5ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் C/D வேல்யூ மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ABC 4:3:5 தெரியுது. C/Dனா 10:9 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை போட்டிங்கன்னா ABCD வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4 × 10 கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ 3 × 10, சியோட வேல்யூ 5 × 10, டியோட வேல்யூ 5 × 9. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இதில் 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 5 10, இங்கே 2 10, இங்கே 1 5, இங்கே 1 5. அப்போ 8:6:10:9 கிடைக்கும். 2A = 3B = 4C கொடுத்துருக்காங்க. A/B/C கேட்டாங்க. அப்போ 2A = 3Bன்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு.
அப்போ a by bனா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த b இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். அப்போ 3 by 2ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த 2 எடுத்துக்கோங்க. 3b = 4cன்னு எடுத்துக்கோங்க. அப்போ b by c = நமக்கு என்ன கிடைக்கும்? 4 by 3ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக செய்கிற மெத்தடை செஞ்சிடலாம். a/b/c 3:2 இங்கே 4:3. அப்போ 3 4 12, 2 4 8, 2 3 6. இதை சுருக்கினாலும் போட்டுக்கோங்க. இல்லை ஆன்சர் இதே கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. The ratio of 4/3.5 2/5 is same as. இது எதுக்கு சேமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 2 இருக்கா, அதனால் இதை 2ஓட மல்டிப்ளை எழுதிக்கோங்க. அப்போ 2² the whole power 3.5. இங்கே 2/5. அப்போ 2/7 divided by 2/5. இப்போ இந்த ரெண்டும் அடுக்கு அடிமானம் சேமாக இருக்கா, அப்போ அடுக்கு கழிச்சிடலாம். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. a/m divided by a/n இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம்? a/m minus n அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ இந்த 7லேருந்து 5 கழிச்சு எழுதலாம். அப்போ 2/2ன்னு கிடைக்கும். மேலே கீழே நமக்கு என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போ 2² 4 divided by 1 தான் ஆன்சர். இந்த மாதிரி சதவீதம் கொடுத்துன்னு கேட்பாங்க. 15% of x = 20% of yன்னு கொடுத்துருக்காங்க. x is to y தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதை அப்படியே விரிச்சு எழுதுங்க. 15/100 இங்கே x, இங்கே 20/100 × y. இப்போ 100க்கும் 100க்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ x/y = 20/15. அப்போ x/y = 4 5 20, நம்ம கொஞ்சம் 15 4/3. If 0.75 is to x விகித சமம் 5:8 then x is equal to கேட்டிருக்காங்க. அப்போது இதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு நம்மளோட a × d = b × c அந்த ஃபார்முலாவில் போடுங்க. போட்டிங்கன்னா 0.75 × 8 = x × 5. அப்போ எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அந்த 5 அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 5ஆல் அதை அடி கொடுத்திங்கன்னா 0.15 × 8 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 1.20. இஃப் 4x² - 3y² is to 2x² + 5y² = 12:19 கொடுத்துருக்காங்க. x is to y கேட்டிருக்காங்க. இதை அப்படியே எழுதிக்கோங்க. 4x² - 3y² divided by 2x² + 5y² = 12/19. அப்போ இந்த 19ஆல் இதை பெருக்குங்க, இந்த 12ஆல் இதை பெருக்குங்க. பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 76x² - 57y² கிடைக்கும். இந்த பக்கம் 24x² + 60y² கிடைக்கும். அப்போது இந்த 24x² எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தாங்க, y² எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே 52x², இந்த பக்கம் 117y². x² divided by y² போட்டோம்னா 117 divided by 52 கிடைக்கும். இதை 13ஆல் எடுத்தோம்னா 4/13 கிடைக்கும். இங்கே 9/13 117 கிடைக்கும். அப்போ x² divided by y² 9/4. x/y னா √9/4. x/y னா 3 divided by 2. a/3 is to b/4 is to c/7. then a + b + c/c is equal to கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக எடுத்துக்கோங்க. a யோட வேல்யூ தான் 3, b யோட வேல்யூ 4, c யோட வேல்யூ 7. அப்போ 3:4:7/7. அப்போ நமக்கு 14/7 கிடைக்கும். வேல்யூ வந்து 2. x² + 4y² = 4xy then x is to y is. இப்போ இந்த 4xy இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ -4xy ஆயிரும். அப்போ x² + 4y² - 4xy = 0. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா நமக்கு a + b தி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது இது என்னென்னா a தான் x, b யோட வேல்யூ என்ன? இங்கே இது b². அப்போ 4y² இருக்குது. y இந்த 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? அப்போ b யோட வேல்யூ 2y. அப்போது ஏக்கு பதிலாக நம்ம எடுத்துருக்கோம் x, b யோட வேல்யூ என்னது? 2y. சாரி, a - b தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஏன்னாங்க மைனஸில் இருக்கா? அப்போ x - 2y. x - 2y தி ஹோல் ஸ்கொயர் தான் 0. அப்போ x - 2y = 0. இது இந்த சைடு ரூட்டுக்குள்ளே போகும். எப்படினாலும் √0னா 0 தான். அப்போ x = என்ன? 2y. x/y னா 2/1. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடாக உள்ள அப்ளிகேஷன் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.